அக்கா, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களே, என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தங்கச்சிக்கு? காளான் செய்யலாமா? வாங்க. கோஸை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே கப்பால் மைதா 1/4 கப், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். நான் ஒரு 1/4 கிலோ முட்டை அதனால் இந்த பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு 2 பட்டை, கிராம்பு 2 ஸ்டார் பூ எடுத்துருக்கு. வெங்காயம் தக்காளியை ஓரளவு பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி பச்சை வாடை போகணும். பட்டாணி ஊற வைக்க மறந்துட்டதுனால கையில் சுண்டல் வாங்கிடும். முட்டைக்கோஸ் அரிஞ்சு வச்சு அதோட ஒரு சோயா சாஸ் ஆட் பண்ணி வதக்குனதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்பூன் முட்டைக்கோஸோட இதை சேர்த்துக்கலாம். விழுத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தண்ணியே ஊற்றலை, அதில் உள்ள தண்ணியாக இருந்துச்சு. இப்போ ஸ்டவ்வில் பேனை வச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயிலை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ போண்டா மாரி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் போடுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். மாவு அப்படியே தங்கிடும் சட்டியிலே. ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், அதுக்காட்டி நம்ம காளானுக்கு கிரேவி ரெடி பண்ணிடலாம். பேனை வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றி அதுக்கு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து போட இங்கே காலியாகிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காளான் கிரேவிக்கு போகலாமா? வாங்க. எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. முக்கியமாக இந்த மசாலா கருகிடக்கூடாது, அதனால் சிம்மில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். முட்டைக்கோஸில் 2 ஸ்பூன் போட்டோமா, பாக்கி 2 ஸ்பூனை இப்போ கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நான் அந்த மிக்சி ஜாரால் ஒரு இது தண்ணி ஊற்றுறேன். இப்போ நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ண ஸ்பூன் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். அதை இந்த கிரேவியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பானிபூரி வத்தல் பொரிச்சிக்கலாம். ஒரு 10 பொரிச்சா போதும். இப்போ காணையும் பொரித்து எடுத்துக்கலாம். பார்க்கும் போதே நல்லா இருக்குல்ல, மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி அந்த கிரேவியை வச்சிடலாம். நம்ம உடச்சி வச்சது எல்லாத்தையும் இந்த கிரேவியில் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் கொதிச்சா நல்லாயிருக்கும். கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்பா, வாசனை செமையாக இருக்கே. இப்போ இதை எடுத்து அபிகிட்ட கொடுத்துடலாமா? எப்படி இருக்கு அபி? சூப்பராக இருக்குக்கா, வேறு லெவல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.